சாத்தான் வேதம் ஓதுகிறது என்பதுதான் என்னுடைய அபிப்பிராயமாக இருக்கிறது. ஏனென்றால் இந்த விவகாரங்களிலே அரசு பணத்தை கையாளுதல், முறையற்ற விதத்திலே பயன்படுத்துதல், அதை தங்களுடைய சொந்தக்காரர்களுக்கு கொடுத்தல், இவ்வாறு பல்வேறு விடயங்களிலே ஈடுபட்ட அரசாங்கம் தான் கடந்த காலங்களிலே பதவியிலே இருந்த அரசாங்கம். குறிப்பாக அதனுடைய தலைவர் மஹிந்த ராஜபக்ச. அவர் இப்போது பழையபடி கூவிக்கொண்டு திரிவது ஒன்றும் இந்த மக்கள் மீது இருக்கின்ற ஒரு நம்பிக்கை, ஒரு கரிசனையினாலோ அல்லது அரசு பணம் முறையாக பயன்படுத்தப்படவில்லை என்ற கரிசனாலோ அல்ல. இந்த அரசாங்கத்தை வீட்டுக்கு அனுப்பிவிட்டு தங்களுடைய பழைய சகாக்களை கொண்டு வந்து, தங்களுடைய ஆட்சியை கொண்டு வந்து பழையபடி தங்களுடைய திருவிடையாளர்களை நடத்துவதற்கான ஒரு ஏற்பாட்டை செய்கின்றார்கள். சில வேளைகளிலே இப்படியும் இருக்கலாம். அவ்வாறு அந்த திருவிடையாளர்களுக்கு துணை வழங்குகின்ற சில அதிகாரிகளும் உயர் பதவிகளில் இருக்கலாம். அவர்கள் மூலமாக இதனை செய்வதற்கும் அவர்கள் முயற்சி செய்யலாம். இலங்கையிலே எதுவும் சாத்தியப்படலாம், அதை நாங்கள் மறுப்பதற்கு இல்லை. இலங்கையில எதுவும் நடக்கலாம். ஆகவே இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி இருக்கின்ற அரசாங்கத்தை பதவியிலிருந்து நீக்கி வீட்டுக்கு அனுப்பிவிட்டு தங்களுடைய பழைய அதிகாரங்களை கொண்டு வரலாம் என்று நினைக்கின்றார்கள். அதற்கு அவர்களுக்கு நியாயமான காரணங்களும் உண்டு. இப்போது உங்களுக்கு தெரியும், இந்த அந்த விசாரணை நடைபெறுகின்றது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பந்தமாக விசாரணை நடைபெறுகின்றது. அது அடுத்த கட்டங்களை நோக்கி நகர்கின்ற போது பலருக்கும் சற்று வயிற்றிலே கலக்கம் ஏற்படுவதற்கான நியாயமான காரணங்களும் உண்டு. ஆகவே இதை கவனம் திசை திருப்பி எப்படியாவது அரசாங்கத்தை வீட்டுக்கு அனுப்பிவிட்டால் தாங்கள் தப்பித்துக் கொள்ளலாம் என்கின்ற ஒரு சிலர் நினைக்கக்கூடும். இதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். எவ்வாறு இருந்தாலும் கூட அந்த அரசாங்கம், இப்போது பதவியில் இருக்கின்ற அரசாங்கம், இதைவிட கவனமாக காய்களை நகர்த்த வேண்டியிருக்கிறது. பாதுகாப்பையும் பற்றி சிந்திக்க வேண்டியிருக்கின்றது. இலங்கை அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய பெரும்பான்மை இருக்கின்றது. ஆனால் அந்த பெரும்பான்மையை மட்டும் வைத்துக்கொண்டு ஒரு வினைத்திறனான ஆட்சியை நடத்த முடியாது. அதற்கு முறையான திட்டமிடலும் முறையான வழிகாட்டல்களும் அவசியம். அதனை இந்த அரசாங்கம் கட்டாயமாக கவனத்திலே கொண்டு செயல்பட வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது. ஏனென்றால் இந்த அரசாங்கம் மோசடியான அரசாங்கம் என்றால், ஊழல் செய்கின்ற அரசாங்கம் என்று சொன்னால், இந்த அரசாங்கம் பொது நிதியை சரியாக கையாளவில்லை என்று சொன்னால், அடுத்து யார் பதவிக்கு வர இருக்கிறார்கள் என்பதை சற்று யோசிக்க வேண்டும். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை நாங்கள் யோசிக்க வேண்டும். இவர்களை வீட்டுக்கு அனுப்பிவிட்டு மக்கள் அடுத்தவர்களை கொண்டு வருவார்களாக இருந்தால் அவர்கள் அடுத்த மிகப்பெரிய திட்டங்களை தான் கொண்டு வர வேண்டியிருக்கு. எனவே இருக்கின்ற அரசாங்கத்தின் மீது இருக்கின்ற பலவீனங்களை நாங்கள் சுட்டிக்காட்டி அவர்களை சரியான வழியிலே நடத்த வேண்டிய பொறுப்பு பொதுமக்களாகிய எல்லோருக்கும் இருக்கின்றது. சிவில் சமூகத்துக்கு இருக்கின்றது, பத்திரிகையாளர்களுக்கு இருக்கின்றது, இதே போல பொது ஊடகங்களுக்கும் இருக்கின்றது. ஆகவே சரியான வழியிலே அவர்கள் நடப்பதை உறுதி செய்வதற்கான ஒழுங்குபாடுகளை செய்ய வேண்டும்.